எப்படி ஒரு புக்கு எந்த ஒரு ஆடுமே ரன் பண்ணாம, ஈவன் வந்து Amazon.comலயே கூட அவங்க எந்த ஒரு ஆடுமே அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணாம, எப்படி வந்துட்டு மந்த்லி வந்து 2,74,000 வந்து ஏர்ன் பண்றாங்க அப்படிங்கிற அந்த மெத்தட் அப்படியே நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ அத வந்துட்டு நீங்களும் காப்பி பண்ணிக்கலாம். ஈவன் நான் கூட அந்த மெத்தட் இனிமேட்டு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க, நம்ம வீடியோ இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க, அது என்ன புக்கு எப்படி என்னங்கிறது நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த புக்கு பேர் பார்த்தீங்கன்னா 100 மாடிஃபைடு கார்ஸ் கலரிங் புக். சரிங்களா? ஸோ இந்த ஒரு புக்கு மட்டும் மந்த்லி வந்துட்டு 2,74,000 வந்து earn பண்ணுது. ஓகேங்களா? அதுவும் வந்துட்டு எந்த ஒரு ஆடுமே ரன் பண்ணல. அது எப்படி அப்படிங்க நான் உங்களுக்கு ஷோ பண்ற பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதோட பிஎஸ்ஆர் ரேங்கிங் பாருங்க 3 லேக், அதாவது 3,381. ஓகேங்களா? அண்ட் இதில் பாருங்க இந்த பெஸ்ட் செல்லர் ரேங்கிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப்ல இருக்கு. இப்போ லாஸ்ட் இது 1 மந்த்ல வந்து இன்னைக்கு வந்து டே வந்துட்டு இன்னைக்கு டியூஸ்டே 25 வரைக்கும் பாருங்க. இது வந்துங்க ரேங்கிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. சரிங்களா? ஸோ 3,000 இன்னைக்கு டேட் வந்துட்டு ஜூலை 27. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரேங்கிங்கை எடுத்து நான் இதில் போட்டு ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 208 அண்ட் 11.99 தான் இவங்க வந்துட்டு கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா. பட் அமேசானே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னுக்காக அவங்க வந்து ப்ரைஸ் குறைச்சிருக்காங்க. இதனால வந்துட்டு இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் தான். சரிங்களா? இந்த புக்குக்கு பாருங்க 3,381 வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேங்கிங். ஓகேங்களா? புக்கோட ரேங்கிங் பேப்பர் பேக் போட்டுட்டு நான் வந்துட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸும் போட்டுட்டு அதோட ப்ரைஸ் ஒரிஜினல் ப்ரைஸ் போட்டிருக்கேன். தென் இதில் பாருங்க ஒரு நாளைக்கு வந்து 28 புக்கு வந்து சேல் ஆகுது. அண்ட் மந்த்துக்கு 854 புக்கு வந்து சேல்ஸ் ஆகுது. அண்ட் ஒரு நாளைக்கு மட்டும் $109 அந்த மந்த்லி $3,284 வந்துட்டு earn பண்ணுது. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் அதுக்கு வந்து $3,824 வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து ரெவன்யூ வந்து இந்தியன் ருபீஸ்ல 2,74,000. ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டா நான் போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி இந்த ஒரு ஆத்தர் வந்துட்டு எப்படி இவருனால வந்து இப்போ பெஸ்ட் செல்லரோட ரேங்கிங்ல இருக்காரு. அண்ட் ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட இந்த புக் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 2 புக்குக்குமே நல்லா வந்து ஒரு ரிவ்யூஸ் இருக்கு. ஓகேங்களா? எப்படி ஆடே ரன் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட A+ கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? A+ கண்டென்ட் வந்துட்டு நல்லா நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்டு எப்படி வந்துட்டு இன்டீரியர் இருக்கும் உள்ள அப்படிங்கிறத இவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. அண்ட் போனஸஸ் பேஜஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வந்துட்டு நுக் அண்ட் கார்னர் எல்லாமே வந்துட்டு இவங்க டீட்டெயிலாக வந்து A+ கண்டென்ட்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதனால தான் வந்துட்டு இந்த புக்கு நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. A+ கண்டென்ட் தான் ரீசனா அப்படின்னா அது காரணம் கிடையாது. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்துட்டு அக்கௌண்ட் இருக்கு. ஸோ டேனியல் வேர் ஆர்ட் அப்படிங்கிறவர் தான் இவர் தான். ஸோ இவர் தான் வந்துட்டு அந்த ஆத்தர். ஓகேங்களா? ஸோ இந்த ஆத்தர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இது எல்லாமே வந்துட்டு இவரோட ஸோ இதில் வந்துட்டு 193 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அண்டு இது வந்துட்டு ஆரம்பத்துல இருந்தே வந்துட்டு இவர் நிறைய போட்டிருக்காரு. சரிங்களா? பாருங்க போட்டுட்டு வீடியோஸ் போட்டிருக்காங்க. அண்ட் உள்ள வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறது கூட ஷோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்க உள்ள இருக்கிற இன்டீரியர்ஸ் வந்துட்டு ஷோ பண்ணுறாங்க. ஜஸ்ட் ரேண்டமாக எடுத்து ஷோ பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்துட்டு அவங்க அப்படியே பேஜ் பை பேஜாக கூட அவங்க ஷோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் மட்டும்தான் வந்துட்டு இவருக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 36,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அண்டு இது மட்டும் இல்லை, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக்லேயும் நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? டிக்டாக்கோட டீட்டெயில்ஸ் நான் என்னால் எடுக்க முடியல. ஸோ அதனால் இந்த ஒரு பாருங்க டேனியல் வேற டிக்டாக் அப்படின்னு இருக்கு. கிட்டத்தட்ட 40,000 ஃபாலோவர்ஸ் வந்து இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து நல்லா வந்து இவருக்கு
நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறனால அதுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸும் வந்து பாருங்க இது எல்லாமே ஷோ பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் பீப்புள்ஸ் பக்கமாக வந்து இவங்க பார்த்துருக்காங்க. அது இல்லாமல் இன்னொரு அக்கௌண்ட்டும் வச்சிருக்காரு, அதுலேயும் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து ஷோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரன்ஸ் வந்து இந்த ரைட் சைடில் பேசிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட இதில் இருந்து தான் நான் எடுத்தது. ஸோ இந்த கண்டென்ட்டை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்காக. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது 2 சோசியல் மீடியா இருக்குது சரிங்களா. 2 சோசியல் மீடியாலேயும் நல்லா வந்துட்டு ரீச் இருக்குது. அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறனால அவருக்கு வந்துட்டு நல்ல புக் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லை, இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டும் ஒன்று வச்சிருக்காரு. ஸோ வெப்சைட்டில் பாருங்கள் மவுஸே பாருங்கள் அப்படியே மூவ் பண்ணால் வந்துட்டு அந்த ஃபயரில் இருக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு சரிங்களா. ஃபிசிக்கல் கலரிங் புக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த புக்கும் வந்துட்டு இவரோட வெப்சைட்லேயும் அவர் சேல் பண்ணுறாரு. தென் வந்து டிஜிட்டல் இது இருக்குது சரிங்களா. ஸோ இது மாதிரி நிறைய வந்து ஐடியாஸ் வந்து இருக்குது. இவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இவர் நிறைய ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈவன் டிஷர்ட்டு பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காரு போல். பாருங்கள், இது பாருங்கள் நம்மளோட இந்தியன் ருபீஸ்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி இவர் வந்து சோசியல் மீடியா அண்ட் வெப்சைட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அதாவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காருன்னா இவர் வந்துட்டு அவர் வந்துட்டு மெயின்டைன் பண்ணி அதில் வந்துட்டு அவரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஷோ பண்ணுறாங்க. ஸோ புக்ஸ் இருக்குது, ஸ்டிக்கர்ஸு, கிட்ஸு, இது மாதிரி நிறையா வந்துட்டு இவரோட வெப்சைட்லேயும் வந்து நிறையா வந்து அவர் செக்ரிகேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஈவன் எட்ஸையில் கூட நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இது மாதிரி இருக்கிற பிராண்ட் இவரெல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு பிராண்ட் நேம் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ பிராண்ட் நேம் அப்படிங்கிறப்ப ஸோ டேனியல் வெரார்ட் அப்படின்ட்டு இப்படி இவரோட நேமில் இருக்கிற நேம் வந்துட்டு நல்லா ஒரு இவர் டேனியல் வேரா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட நேமை என்னன்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. மேபி வேரா அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அண்ட் ஆர்ட் அப்படிங்கிறது பின்னாடி ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்படி இவர் ஒரு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணி தென் இவருக்கு வந்து ஒரு ஃபாலோவர்ஸும் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறனால இவருக்கு வந்துட்டு மந்த்லி வந்து இவரோட மந்த்லியோட ரெவன்யூ வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணேன் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து சேஞ்சஸ் ஆகும், இன்னும் கூட அதிகமாக கூட ஆகலாம். ஓகேங்களா, அண்டு இவர் இது மாதிரியான கலரிங் புக்கு வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவரே கூட கம்ரோடில் வந்துட்டு இவர் டேனியல் வேரா அப்படிங்கிறவர் பாருங்க கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு, ஆட்டோமேட்டிக் வெக்டர் ஆர்ட் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து நான் வந்து எந்த ஒரு அஃபிலியேட்டும் பண்ணலை, நீங்கள் ராங்காக திங்க் பண்ண வேண்டாம். அண்டு இவரோட இன்ஸ்டாகிராமில் ஆர்ட் ஒர்க் பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு பெய்ட் கோர்ஸ் தான். பெய்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவன் $49-50 அரௌண்டு 4500 வரும் சரிங்களா. 4500-5000 வரும். ஸோ இது வந்துட்டு இவர் கிளியர் அண்ட் கட்டாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இதுக்கும் வந்து ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் 8 பேர் ரேட் பண்ணியிருக்காங்க. அண்டு நிறைய பேர் வந்துட்டு ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறப்ப வந்து நீங்கள் இது மாதிரியான இதுக்கு கோர்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ண வந்து கொஞ்சம் தயக்கமாக இருந்தால் சரிங்களா, நீங்கள் வந்துட்டு பெட்டர் வந்து ஏஐ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏஐயில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு இதில் சொல்கிறேன். ஸோ நான் எப்பயுமே வந்து நான் பிங்க் ஏஐ வந்து இப்போ ரீசெண்டாக நான் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுலேயும் வந்துட்டு நல்லா அவுட்புட் வந்து நல்லா வந்துட்டுருக்கு. ஓகேங்களா, உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எந்த அளவுக்கு வருங்க அவுட்புட் வருது அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரேட் ஏ கலரிங் பேஜ் வித் ஒன்லி பிளாக் லைன்ஸ் கிளியர் அண்ட் சிம்பிள் லைன் ஆர்ட் அப்படின்னு போட்டுட்டு ஸோ இப்படி நான் சொல்கிறேன், பார்க்கலாம் அவுட்புட் எந்த அளவுக்கு வருது அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஏஐயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐ யூஸ் பண்ணி வந்துட்டு நீங்கள் கலரிங் பேஜஸ் கிரியேட் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேன்வாவில் கூட போட்டுட்டு அதிலிருந்து நீங்கள் வந்து பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணி எகெயின் அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு வந்துட்டு ஒரு கவர், இன்டீரியருக்கு ஒரு கவர் ஃபஸ்ட்டு வந்து அட்ராக்டிவான கவர் வந்து எப்பயுமே இருக்கணும். பாருங்கள், ஸோ ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஷோ பண்ணி நான் டவுன்லோட் பண்ணி நான் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த அதாவது இந்த ப்ராம்ப்ட்டுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் அவுட்புட் இது தான் சரிங்களா. இது கிளியராக இருக்குது. ஓகேங்களா, கிளியராக இருக்குது. இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு உடனே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் வந்து கேன்வாவுக்கு போகிறேன். ஸோ கேன்வாவில் போயிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அப்லோட் கொடுத்துட்டு ஸோ எகைன் வந்துட்டு இதை கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல். ஓகேங்களா, இது மாதிரி நீங்களும் வந்துட்டு
ஸோ இந்த நேம் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருக்குது. இந்த நேம் மட்டும், இந்த நேம் வேண்டானா கூட இப்படி வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்படி வந்துட்டு நீங்கள் செலக்டிவாக வந்துட்டு பட் ப்ராம்ப்ட் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருந்தனா தான் இது மாதிரி போல்டு கலரில் வந்துட்டு உங்களுக்கு போல்டாக இருக்கும். அதாவது அவுட்லைனும் போல்டாக இருக்கும் அண்டு கிளியராக இருக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரி உங்களாலேயே வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட்டு வந்துட்டு நம்ம சோசியல் மீடியா, அதாவது டிக்டாக் நம்ம இந்தியாவில் நம்ம வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து உங்களோட கலரிங் புக் இருக்குது அப்படின்னா அந்த இன்டீரியர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஷோ பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது மூலம் ஏதாச்சும் ஒரு ஃபாலோவர்ஸ் வருவாங்க. மேபி வந்துட்டு ஒரு 1000 and 10,000 வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபாலோவர்ஸ் நல்ல ஒரு பிக் ஷாட்டான ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கூட உங்களுக்கு நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணலாம். ஃபியூச்சரில் நீங்கள் அப்படி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மேபி இப்போ வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது மாதிரியான கலரிங் புக்கோட இன்டீரியர்ஸ் போட்டு நீங்கள் வந்து அதை வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணி வச்சுக்கிங்க இன்ஸ்டாகிராமில். அதில் வந்துட்டு நீங்கள் நிறைய போஸ்ட் போடுங்க. போட்டுட்டு நிறைய பேர் வியூஸ் வந்துச்சுன்னா ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இன் ஃபியூச்சரில் நிறையா ஃபாலோவர்ஸ் வரும்போது உங்களோட பிராண்ட் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இது மாதிரி எந்த ஒரு ஆட்ஸுமே ரன் பண்ணாமல் மந்த்லி ஒரே ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள், 2,74,000. சரிங்களா? நம்ம இந்தியன் ரூபாய்க்கு. ஸோ இப்போ அவர் ஒரு புக் மட்டும் போடல, 3 புக் போட்டிருக்காரு. ஸோ அப்போ பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு வெப்சைட்டும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டில் வந்துட்டு அவர் நாட் ஓன்லி த பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் பட் ஆல்சோ டிஷர்ட் பிஸ்னஸும் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக ஸ்டிக்கர்ஸ் அது மாதிரி நிறையா வந்துட்டு பிரிண்டபிள் இதாக தான் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாருங்கள், இவரை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம ஒரு பிராண்டடான ஒரு நேம் இருக்கும், அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு ஸ்மார்ட் வே. ஓகேங்களா? ஒரே ஒரு ஆன்லைன் ஸ்டோரில், இந்த ஒரு ஸ்டோரில் பாருங்கள், டிஷர்ட்டு, ஹுட்டீஸ், ஹெட்வேர், போஸ்டர்ஸ், புக், ஸ்டிக்கர், கிட்ஸ், அக்சசரிஸ்ன்னு நிறையா பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு கூட நம்ம பண்ணலாம். சரிங்களா? இன் ஃபியூச்சரில் நானும் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணி இது மாதிரி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். மேபி டிக்டாக் வந்து இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து டிக்டாக் வந்து எப்படி நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வச்சு நானும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஓகே, ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆளுங்கிற பில் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இன் ஃபியூச்சரில் வர வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம சேனல்லையும் எல்லாத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ see you in the next video. Take care. Bye.